இந்து மதம் ஒருத்தர் பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பரிந்துரைக்குது. ஒருவேளை அந்த தர்மத்தை ஒரு மனிதர் மீறி அதர்மத்தை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கான மோசமான பலன்களையும் ஒரு மனிதன் கட்டாயமா அனுபவிக்கணும். அது ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி. கருட புராணம் ஒருத்தருடைய பூவுலக வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவருடைய கெடு பலன்கள் முடியறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கருட புராணம் ஒருத்தருடைய வாழ்க்கை பூமியில முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற செயல்களை பத்தி விவரிக்குது. ஒருத்தருடைய கர்ம பலன்கள் அதுக்கு ஏற்ப தண்டனை மற்றும் கர்ம பலன் காரணமா கிடைக்கும் அப்படின்னு மறுபிறவி பத்தியும் விரிவா சொல்லுது. ஒருத்தர் செய்யற வினைப்படி அவருடைய அடுத்த ஜென்ம வாழ்க்கையும் அமையும்னு சொல்றாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான பந்தமா நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இந்த பிணைப்பை மீறி திருமணத்திற்கு புறம்பான உறவுல ஈடுபட்டா மரணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் கிடைக்குமாங்க. கருட புராணம் திருமணம் கடந்த உறவுகளுக்கான தண்டனைகளை பத்தி விரிவா விவரிக்குது. ஆணும் பெண்ணும் தங்கள் துணைக்கு செய்யும் துரோகத்தின் பலனை மேலுலகத்துல அனுபவிப்பாங்களாம். கருட புராணத்தின்படி தன் மனைவி கிட்ட தவறா நடந்து கொள்ளும் ஒருவர் அடுத்த பிறவியில பறவையா பிறப்பாராம். தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சு வேறு ஒரு பெண் கிட்ட இன்பம் கொள்ளும் ஆண் அந்தத மிஸ்ர நகரத்துக்கு போவாராம். அங்க அவனுடைய உடல் வேறு வேறு இடங்கள்ல துண்டு துண்டா வெட்டப்படுமாம். அந்த பாவ ஆன்மா பல்வேறு வகையான துன்பங்களுக்கும் ஆளாகுது. நரகத்துல கடுமையான சித்திரவதைக்கும் அந்த மனிதன் உள்ளாகிறான். இந்த நரகத்தை அந்தத மிஸ்திரம் இருண்ட நரகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு மனிதன் காமத்தினால பல பெண்களோட தவறு செஞ்சிருந்தா அவனுடைய ஆன்மாவை தப்த சுர்மி அப்படின்ற நரகத்துக்கு அனுப்பி வைப்பாங்களாம். இந்த நரகத்துல பாவ ஆன்மாவை ஒரு மரத்துல கட்டி வச்சு இரும்பு சாட்டைய நெருப்புல காய விட்டு அதனால அவனுடைய உடல் முழுக்க சூடு வைப்பாங்களாம். சரி, அப்போ பெண்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா என்ன? இருக்கு. கருட புராணத்தின்படி கணவனுக்கு தெரியாம வேறு ஆணோட தவறான உறவுல இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு கம்பத்துல கட்டி சுத்தி நெருப்பு வச்சு கொளுத்தப்படுவாங்களாம். அடுத்ததா அந்த பெண்ணை முட்கள் நிறைந்த படுக்கையில படுக்க வச்சு ஒரு நீண்ட கயிற்றால கட்டி கொதிக்கிற எண்ணெயில பொறிச்சு எடுப்பாங்களாம். அவங்க தான் செஞ்ச பாவங்கள் குறையிற வரைக்கும் இந்த பயங்கரமான தண்டனை ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுது. இந்த தண்டனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண் தன்னுடைய முற்பிறவி பாவம் போக்க ஒரு பூச்சியா பூமியில மறுபடியும் பிறப்பாங்க. இந்த வடிவத்துல அவங்க செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சு முடிக்கணும். தண்டனையை ஒருவேளை அனுபவிக்கலைன்னா மறுபடியும் மறுபடியும் பூச்சி போன்ற பிறவிகள் கிடைக்கும். அவங்க பாவம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் மனித ரூபத்துல பிறக்கிறாங்க.